அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். சின்மயி. சின்மயின்னு சொல்லும் பொழுது அம்பாள் எப்பொழுதுமே நம்ம செய்யக்கூடிய அந்த செயலின் வடிவமாக இருக்கக்கூடியவள். அதனால அம்பாளை சின்மயி அப்படின்னு சொல்றோம். பரமானந்தா, அதாவது எப்பொழுதுமே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அதனால பரமானந்தா. விஞ்ஞான கணரூபிணி, அதாவது ஞானத்தின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அதனால விஞ்ஞான கணரூபிணி. தியான தியாத்ரு தேய ரூபா, அதாவது தியானம் செய்யக்கூடியவர்களோட அவளோடையும் இருக்கக்கூடியவள் அம்பாள் தான். அந்த செய்யப்படும் பொழுது அந்த தியானத்தின் ரூபமாக இருக்கக்கூடியவளும் அம்பாள் தான். அதனால தியான தியாத்ரு தேய ரூபா. தர்மா தர்ம விவர்ஜிதா, தர்மம் அதர்மம் இது எல்லாற்றுக்கும் அப்பாற்பட்டவள் அம்பாள். அதனால அம்பாள் தர்மா அதர்ம விவர்ஜிதா அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் விஸ்வரூபா. விஸ்வரூபான்னு சொல்லும் பொழுது அம்பாள் இந்த அண்ட சராசரத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவள். அதனால விஸ்வரூபா. ஜாகிரினி சொபந்தின்னு சொல்றோம். ஜாகிரினி சொபந்தின்னு சொல்லும் பொழுது நம்ம முழித்திருக்கும் பொழுதும் அந்த முழிப்பு ரூபமாகவும் இருக்கக்கூடியவள். அதே மாதிரி நம்ம தூங்கின்னு இருக்கும் பொழுதும் அந்த கனவின் ஸ்வரூபமாகவும் அம்பாளே இருக்கின்றாள். விழித்திருக்கக்கூடிய ஸ்வரூபமும் அம்பாள் தான். தூங்கி இருக்கும் பொழுதும் அந்த கனவுல ரூபமாக வர்றதும் அம்பாள் தான். அதனால ஜாகிரினி சொபந்தி. தைஜசாத்மிகான்னு சொல்றோம். தைஜசாத்மிகானா தைஜஸ் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். தைஜஸ் அப்படின்னா அந்த சின்ன சின்ன அணுக்களின் ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியவள். அதனால தைஜசாத்மிகா. சூப்தான் சொல்றோம். அதாவது சூப்தான் சொல்றச்ச அம்பாள் எப்பொழுதுமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபமாகவும் அம்பாளே இருக்கின்றாள். அதாவது அவேக்கனிங் ஸ்டேட்லயும் அம்பாள் தான் இருக்கின்றாள். ஜாகிரினி சுபந்தின்னு சொல்லும் பொழுது அதே மாதிரி கனவின் ரூபமாகவும் அம்பாள் தான் இருக்கின்றாள். சூப்தான் சொல்லும் பொழுது அதாவது ஆழ்ந்த உறக்கத்தின் ஸ்வரூபமாகவும் அம்பாளே இருக்கின்றாள். இதான் அந்த இதுல சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.